தமிழக அரசோட செயல்பட நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் சாதகமாக இருக்க வேண்டிய ஒரு மதசார்பற்ற அரசு. ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் விரோதமாக இருந்தது. இந்து சமய அறநிலையத்துறை தர்காவிற்கு ஆதரவாக, இஸ்லாம் மக்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு நீதிமன்றம் இதற்கு முன்பு கொடுத்த போது கூட தர்காவிலிருந்து 15 மீட்டர் தள்ளி ஏற்றிக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு இருந்தும் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் ஏற்றுங்கள், அதே நேரத்தில் மசூதி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம், சமூக இணக்கம் கெட்டு போயிருன்னு சொன்னாங்க. இந்துக்கள் யாரும் முஸ்லிம்களுக்கு எதிராக நாங்க இல்ல. நீதிமன்ற உத்தரவு கொடுத்த போது கூட சட்டத்தின்படிதான் நாங்க அதை மதிச்சு போனோம். அப்படி இருக்கும் பட்சத்துல மேல்முறையீடுன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மேல வந்து வாதிட்டு கோவிலுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக, சமயத்துக்கு எதிராக, மக்களுடைய மத உணர்வுக்கு, மன உணர்வுக்கு எதிராக நடந்தது ஏற்கத்தக்கதல்ல. மக்களிடம் ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த அரசாங்கம் சம்பாதித்திருக்கிறது என்பதே உண்மை. இப்போ மறுபடி ஆகம விதிகளை வந்து கொஸ்டின் பண்ணாங்க. நிறைய சிவாச்சாரியர்களே கேட்டிருந்தாங்க. ஒரு 2 இடத்துல ஏற்றது வந்து ஆகம விதிமுறைகளுக்கானது. இப்போ அது ஐயா ஜிஆ சுவாமிநாதன் ஐயா சொல்லிட்டாங்க, இது இஷ்யூ நாட் இன் ஆகமா, இது ஆகமத்தின் குறித்தான விஷயம் அல்ல. மாண்புமிகு நீதி அரசர்கள் கொடுத்த உத்தரவு தர்கா காம்பவுண்ட் வால் இருந்து 15 மீட்டர் தள்ளி உள்ளதுதான் தீர்வு. இப்ப நீங்க கேட்டதுக்கு டிவிஷன் பெஞ்சில் இப்ப சொல்லியிருக்கிற பதில் என்னன்னா, இப்ப ஆகமத்தை பத்திலாம் அவங்க பேசல. ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய பக்கத்துல உள்ள ஒரு கோவில்ல மலை உச்சின்னு சொல்லல, அதுக்கு வார்த்தை ஹைட்டான இடத்துல எலிவேட்டட் பிளேஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த வார்த்தை எலிவேட்டட் பிளேஸ்ல ஒருத்தங்க அந்த தீபம் ஏத்தும் போது அந்த உள்ளூர் மக்கள் அதெல்லாம் வந்து பார்த்து அதன் மூலமா வந்து ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸை ஃபாலோ பண்றாங்க, நம்பிக்கையா இருக்கிறாங்கிறத வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது ஆகமா கிடையாது. உள்ளூர் அந்த மலையோட உச்சியில ஏத்தும் போது உள்ளூர் மக்கள் அனைவருக்கும் அந்த தீபம் தெரியும். அவங்க வீட்டுல தீபங்கள் ஏற்றுவாங்க. சுற்றி வட்டார மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டுல தீபங்கள் ஏற்றுவாங்க. இது வந்து இந்து மக்களுடைய ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு. அதை வந்து இந்த நான் சொல்றேன், ஒரு செகண்ட் நண்பர் பதில் சொல்றேன். இல்ல பதில் சொல்றேன். தலைமை அவங்களே வந்து அதை தப்புன்னு சொல்லி அவங்களே வந்து எங்களோட இதை ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிச்சை குருக்கு, பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்களும் திருப்பரங்குன்றம் சந்திரசேகர் பட்டர் என்ற ராசா பட்டரும் இந்த லெட்டர் கொடுத்துட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க. அவங்க ஏதோ கையெழுத்து வாங்கிட்டாங்க, முன்னாடியே போட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து இந்த திருப்பரங்குன்றம் தீபம் விஷயத்துக்காக சொல்லல, இந்த தேதியில தீபம் ஏத்தலாம், இந்த நட்சத்திரம் ஏத்தலாம் சொன்னாங்களே ஒழிய அவங்ககிட்ட அந்த லெட்டரை வாங்கிட்டு இவங்க உள்ள சொருகிட்டாங்க. 2வது பழனி கும்பாபிஷேகம் கடந்த வருஷம் 2 வருஷம் முன்னாடி நடந்தது. ஆகமத்திலே கிடையாது. மார்கழி மாசம் நாள் செய்வது என்பது எந்தவித ஆகமத்திலும் கிடையாது. ஆனால் ஆகமத்தை மீறி அரசுக்கு சாதகமாக, ஆட்சியாளருக்கு சாதகமாக நடத்துறாங்க. எங்க பழனியாண்டவன் கோயில் ஆகம விதிமீறல் நடந்தது. ஆகமத்தை மீறி கருவறைக்குள்ள அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட ஆட்கள் போனாங்க. இது எந்த ஆகமத்தில் வருது? கோயிலுக்குள்ள பூசை பண்ணுவதற்கு அர்ச்சகர் போகலாம், அமைச்சர் போகலாமா, அவன் கட்சிக்காரன் போகலாமா? இதெல்லாம் ஆகம விதிமீறல். நாங்க இந்த வழக்கு மட்டும் நீர்த்து போக கூடாதுனால வேற எதுவும் பேசல. ஆகமம் குறித்தான விஷயம் இது அல்ல. இவர்கள் ஆகமத்தை சுட்டி காமிச்சாங்கன்னா ஆகமப்படி உண்டியல் இருக்கா, ஆகமப்படி அமைச்சர் உள்ள வரலாமா, ஆகமத்துக்கு விரோதமா பக்தர்களை கேவலமா பேசலாமா இந்த அமைச்சர்? அதனால இந்த குறித்து வழக்கு, திருப்பரங்குன்றம் தீபம் குறித்தான வழக்கு வந்து நிச்சயமாக சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம். சட்டத்தின் பிள்ளைகள், சட்டத்தை மீறல, நீதி அரசர்கள் விமர்சிக்கல, நீதிபதிகள் குறித்து தவறாக நாங்கள் பேசல. நாங்கள் மீண்டும் 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 நம்பியது முருக கடவுளை. இந்த நல்ல நாள்ல தீர்ப்பு வந்திருக்கு. 6/1 என்னங்க செவ்வாய்க்கிழமை 6/1/2026 6 படையில முதல் படைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. எல்லாம் வெற்றி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முதல் படை அவ்வளவுதான், முதல் அடுத்தடுத்து வரும்.